இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். பொன்னாங்கண்ணி கீரை தான் நம்ம பாசிப்பருப்பு போட்டு பண்ணியிருக்கேன். பொன்னாங்கண்ணின்ற பேரே பொன்னாங்கண்ணி கீரைய ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது சாப்பிட்டோம்னா, கண்ணு அவ்ளோ நல்லா தெளிவா தெரியும். லே மேனி பொன் போல மினுக்கும். அதனால தான் அது பொன்னாங்கண்ணி கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்ளோ மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த பொன்னாங்கண்ணி கீரை நான் சாப்பிட்டே ரொம்ப சின்ன வயசுல சாப்பிட்டது. ஹைதராபாத்ல பார்த்த உடனே விட்டுருவேனா, வாங்கின்னு வந்துட்டு என்னோட ஸ்டைல்ல பாசிப்பருப்பு போட்டு பண்றேன். செஞ்சு பாருங்க நீங்களும் இதே மாரி. आजी एक सागरो ना मते ओडियार जानी नहीं तमिल रे ना పొన్నాంగన్ని ఏ సాగు కాయబ టైం రే నారబి పొన్నాంగన్ని కీర వచ్చిన సగరన కోణపైన सागो मंथली वंस मंथली ट्वाइस कायबा टाइम रे आखी बढ़िया दिसिबो आउ अम स्किन ना गोल्डन टाइप रे शाइनिंग होगा एत मेडिकल बेनिफिट्स रोइबो सागो एटा मु छोटो पिल्लार कायजुंदी एबे का बेसी दिन होगिला आज संडे टाइम रे मार्केट रे ना मु ए सागो देखिबो टाइम रे केमिति छाडिबो नेकी आसली पानी बेसी रोइबो जगार रोइबो ए साग ओडियार सागर ना कोन जानिबो लोक कमेंट रे कोंतु मु भी जानि पडिबो आउ पानी रे रोइबो किछि फर्टिलाइजर यूज करिबो नै नेचुरल रे आसीबो बढ़िया टेस्ट भी आसीबो खाइबा पई सेटे तलक स्टेम सब छोट छोट पतला पतला रहिबा सेटे बेसी कट करिबा पई दरकार नै मीडियम रे से पतला भी लंबा लंबा रहिबो बोलो दोई की पानी पकर योजना सेटे पे बोलो दोई की छोट छोट कट करिबा पई दरकार आउ गाँव डाली ना मुग डाली ना गाँव रे नहीं के से भितर माटी सब रहिबो ना सब क्लीन करकी गोटे टमाटर दीटा प्याज छोट प्याज गोटे कंचा लंका हल्दी लुण पकी 3-4 विसिल छाड़ी देचुंडी तापर साग कट करके रखिकी केमिति करछि सेटा मोर स्टाइल रे करके देखंतु बढ़िया टेस्ट आसीबो பொன்னாங்கண்ணி கீரை அந்த ஊர்ல எல்லாம் கிடைக்கும்ல பாசி பருப்பு தோலோட வறுத்துட்டு எடுத்துட்டு அந்த பாசி பருப்புல செஞ்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு தக்காளி 2 சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுருக்கேன் ஒரு 2 பச்சை மிளகாய் மஞ்சத்தூள் உப்பு போட்டு பாசி பருப்புனா 5-6 விசில் விட்டுட்டேன் இன்கேஸ் நீங்க கடையில வாங்குற பாசி பருப்பு யூஸ் பண்றீங்கன்னா லைட்டா வறுத்துட்டு செய்யுங்க ரொம்ப சூப்பரா டேஸ்டியா இருக்கும் நிறைய பூண்டு யூஸ் பண்ணோம் எண்ணெய் போட்டுட்டு சின்ன வெங்காயம் கடுகு கொஞ்சம் போட்டிருக்க பூண்டு தோலோட இடிச்சு போடலாம் சின்ன வெங்காயமும் காஞ்ச மிளகாய் போட்டு பூண்டு கோல்டன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிங்க नॉर्मल तेल यूज करछि बेसी रसुन पकिबा पई दरकार रसुन ना चुप्पा संगरे सेमति चिचिकी यूज करिबा पई दरकार छोटो प्याज गोटे स्पून सरसो पकिकी छोटो प्याज टिके पकिबा पई दरकार और रसुन पकिकी सुखिला लंका पकिबा पई दरकार राग केते दरके एतिकी आउ सो रसुन ना बोलो गोल्डन कलर फ्राई होगा टाइम रे डाली रे टेस्ट बढ़िया रहइबो हम डाली रे ना फुल टमाटर पकिकी सिजिबा पई रखुछिन से टमाटर एबे नै की ए भितर रखिकी बोलो मिक्स करबा पई दरकार राग टिके बोलो बेसी रोइबा पई दरकार खट्टा भी टिके रोइबा टाइम रे ये डाली ना பொன்னாங்கண்ணி सागर डाली खाइबा पई बढ़िया टेस्ट आसीबो बेसी पानी टाइप रोइबो नै थिक रोइबो गोटे फुल बाउल खाइबा टाइम रे पिल्ला मानक भी एते बढ़िया रोइबो मु बेसी खोजुची ए साग केबे मिलिबो कोइकी मिलिला टाइम रे मु नै के आसी के टेस्ट टिके चेंज होगला बेसी छोटो पिल्ला रे मु टेस्ट करके देख ಕಾಯಿಚುಂದಿ ತಾಪರೆ ಕಾಯಿನಾಂದಿಯ ಸಾಗ ಅವು ಟೊಮೆಟೊ போல பேஸ்ட் கறிபா பை दरकार இந்த பொன்னாங்கண்ணி கீரை நான் சின்ன வயசா இருக்கும்போது ஊர்ல இருக்கும்போது சாப்பிட்டிருக்கேன் அதுக்கப்புறமா சாப்பிடவே இல்லை பார்க்கவும் இல்லை இந்த வாட்டி கிடைச்ச உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு அது ஊரில் எப்படி செய்வாங்க அப்படின்றது கூட கொஞ்சம் மறந்துட்டேன் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சரி இப்படி பண்ணி பார்க்கலாம் நாம் பயிர் கூட போட்டு செஞ்சால் பசங்களும் சாப்பிட்ருவாங்க அப்படின்றதுக்காக நான் தேங்காய் போட்டு ஃப்ரை பண்ணாமல் இந்த மாதிரி பாசிப்பருப்பு கூட போட்டு செஞ்சாவே நல்லாயிருக்கும்ட்டு நிறைய பாசிப்பருப்பு போடல கொஞ்சமாக பாசிப்பருப்பும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சமாக சாம்பார் பருப்பு தோரம் பருப்பு சேர்த்துருக்கேன் நான் அது கூட ரெண்டோட டேஸ்ட்டு சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு साग छोटे छोटे कट करके मिक्स कर मु डाली करबा टाइम रे मुग डाली टांगरे टिक्का हर डाली ना सेटा भी टिक्का पकी सिझी के रखुची से दीटा डाली मिक्स करबा टाइम रे टेस्ट बढ़िया रहिबो आ साग छोट पिला मन खाइबा पई भी अवॉइड करबो एमती डाली संग्रह करबा टाइम रे कंपलसरी तंग खाइ देबो सेट पई साग बोलो सिझीबा पई दरकार तापर डाली मिक्स करबा टाइम रे ठीक रहिबो संगे संगे हे जिवो आउ डाली रे बेसी रसुन भी पकी दूछु मु से डाली रे भी डाली बेसी सिझीबा पई दरकार नै टिके पे
ଟିକେ ଡାଲି ସେପ୍ ରହିବା ପାଇଁ ଦରକାର, ବେଶୀ ସଫ୍ଟ ରହିବା ଟାଇମ୍ରେ, ଏମିତି କରିବା ଟାଇମ୍ରେ ଡାଲିର டேஸ்ட் ଆଉ ବଢ଼ିயா ଆସିବ. பாசிப்பருப்பு வந்து ரொம்ப குழஞ்சிட்டு ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்க வேணாம். பாதி வெந்துட்டு பருப்பு நம்ம கையில் எடுக்கும்போது ஃபுல்லாக சாஃப்டான மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் கீரையில் வந்து போட முடியும், நல்லாயிருக்கும். கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிக்கலாம். ଟିକେ ଇମଲି ପାଣି ପକାଇବା ତ ଏ ଶାଗର ଟେଷ୍ଟ ଆଉ ବି ବଢ଼ିଆ ଆସିବ. ବେଶୀ ପକାଇବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ, ଟିକେ ଇମଲି ପାଣି ପକାଇକି ଶାଗ ଅଲରେଡ଼ି ଭଲ ସିଝିଗଲା, ଡାଲି ବି ସିଝିଗଲା. ଇମଲିରେ 50 ml ଛାଡ଼ିବା ଟାଇମ୍ ତକ୍ ସିମ୍ରେ ରଖିକି ଡାଲିକି ଟିକେ ବଏଲ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର. ଆଉ ରସୁଣ ଅଲରେଡ଼ି ଆମ ଶାଗରେ ବି ପକାଇ ଦେଉଛି, ଆଉ ଫ୍ରାଏ କରିବା ଟାଇମ୍ରେ ବି ପକାଇ ଦେଉଛି, ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ. ଶୁଖିଲା ଲଙ୍କା, ରାଗ ସବୁ ମିଶିକି ଭର୍ତ୍ତା ସାଙ୍ଗରେ ଖାଇବା ପାଇଁ ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ. ଏ ଶାଗର ନା ତାମିଲନାଡ଼ୁର பொன்னாங்கண்ணி ଶାଗ କହିବ, ଆମ ଓଡ଼ିଆରେ କ'ଣ ଶାଗ ନା ମୁଁ ଜାଣିନାହିଁ, ଆପଣ ଜାଣିବେ ତ கமெண்ட்ରେ କୁହନ୍ତୁ. இந்த பொன்னாங்கண்ணி கீரை ஒரிசாவில் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரில, நாங்கள் பார்க்கல. அதுக்கப்புறமா அவர் இதை ஊரில் காட்டி பசங்கிட்ட கேட்கும்போது இங்கேயும் இருக்கும் இந்த கீரை பேர் வேறு அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து ஒரியாவில் இந்த கீரை பேர் என்னன்னு தெரிஞ்சால் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த பொன்னாங்கண்ணி கீரை என்னோடய ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள், பிடிக்கும்னு நினைக்கிறேன். ಈ பொன்னாங்கண்ணಿ ଶାଗನ ମୋର ଷ୍ଟାଇଲ୍ରେ କରିକି ଦେଖନ୍ତୁ, ବଢ଼ିଆ ରହିବ. ଟିକେ ଘିଅ ପକାଇ ଖାଇବା ଟାଇମ୍ରେ ଆଉ ବି ଟେଷ୍ଟ ଆସିବ. ଥ୍ୟାଙ୍କ ୟୁ.